இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் 57 பேரை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்காலில் மீனவ பெண்கள் ஒப்பாரி போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 57 மீனவர்களை கடந்த 27ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களை விடுவித்து அழைத்து வர வலியுறுத்தி காரைக்கால் மேடு கடற்கரையில் மீனவ பெண்கள் பேரவை சார்பில் ஒப்பாரி போராட்டம் நடைபெற்றது. மீனவ பெண்கள் கடலில் இறங்கி ஒப்பாரி வைத்து அழுதனர். நீரும் கம்பளையுமா தான் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடலுக்கு காலையில 3 மணிக்கு அனுப்புறோம். திருப்பி எங்க புருஷன் எங்க சொத்து எங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது. மீன் பிடிக்க தான் நாங்க போறோம். அங்க என்னத்துக்கு போறோம்? மீன் பிடிச்சிட்டு எங்களால வீட்டுக்கு வர முடியல. அவ்வளவு அட்டகாசம், அவ்வளவு அட்டூழியம் நடக்குது. இதுக்கு இந்த மத்திய அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு? இல்ல மாநில அரசு தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு? இப்ப எங்களோட வாழ்க்கை கடலோட போயிடணும்னு நினைக்குதா? இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இந்த மத்திய அரசு இருந்துச்சுன்னா நடவடிக்கை பெரும் அளவுல வரும். இலங்கை அரசு அரெஸ்ட் பண்ணிடுச்சு அவங்கள. ஆனா 60 லட்சம் 70 லட்சம் போட்டு நகை கடன் எல்லாம் வாங்கி வாழ்வாதாரத்தை ஈட்டுறதுக்காக, தொழில் செய்யறதுக்காக, பிள்ளைங்களை வளர்க்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கடனோட ரொம்ப போட்டை பிடிச்ச உடனே கடங்காரங்க ரொம்ப தொல்லை பண்ண வந்துட்டாங்க. இதனிடையே எல்லை தாண்டி நாகை மாவட்டத்திற்கு கிழக்கே 120 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 6 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். காரைக்கால் துறைமுகத்திற்கு மீனவர்கள் அழைத்து வரப்பட்டு நாகை கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.